உங்க வாழ்க்கையிலேயே எது ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் நீங்க நினைக்கிறீங்க? உங்க பாஸ் கூட பேசுறதா, இல்ல உங்க ஃபேமிலி கூட பேசுறதா, இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட பேசுறதா? ஆக்சுவலா இது எதுவுமே கிடையாது. இதை விட ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன்ட்ட நீங்க பேசுற கான்வர்சேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது உங்க கூட நீங்களே பேசுற அந்த கான்வர்சேஷன் தான். ஆமாங்க, நம்ம மைண்ட் செட்டை எப்படி வேணாலும் மாற்றுற பவர் நம்மளுடைய செல்ஃப் டாக்குக்கு இருக்கு. அது எப்படின்றத தான் டாக்டர் ஷெட் ஹெல்ம்ஸ்டெட்டர் எழுதின வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப் அப்படின்ற புக்ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல இந்த செல்ஃப் டாக்கோட பவர் என்னன்றதை பார்ப்போம். செல்ஃப் டாக்னா நமக்கு என்னன்னு தெரியும், நம்ம கிட்டே நம்ம பேசிக்கிறது. இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஆள் மனது அப்படின்னு சொல்லப்படுற சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க சொன்னது நல்லதா கெட்டதா அப்படின்ற லாஜிக் பார்க்காம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்குமான வித்தியாசம் என்னன்றதை நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி ஆல்ரெடி த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கோட சம்மரியில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த கிளிப்பை நான் மறுபடி காட்டுறேன், அதை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். முதல் லெசன் என்னன்னா, கான்சியஸ் மைண்டுக்கும் சப்கான்சியஸ் மைண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு கடல்ல ஒரு கப்பல் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதுல உள்ள கேப்டன் தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட். அதாவது அந்த கேப்டனுக்கு அந்த கப்பல் எது மேல மிதக்குதுன்னு தெரியும், அண்ட் அந்த கப்பல் எதை நோக்கி போகுதுன்னு தெரியும். அந்த கப்பலுக்குள்ள சில இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சப்கான்சியஸ் மைண்ட். அவங்களுக்கு கப்பல் எங்கே இருக்குன்னு தெரியாது, எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. கேப்டன் கிட்டேருந்து வர ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க உழைக்கிறனால மட்டும்தான் கப்பல் ப்ராப்பராக ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, அந்த கான்ஷியஸ் மைண்ட், அதாவது அந்த கேப்டனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், அதை ரிசீவ் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது தப்பான வேலை செஞ்சு அந்த கப்பலானது ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்லாம் தெரியாதுங்க. கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணும். திரும்பி ஆர்கியூலாம் பண்ணிகிட்டு இருக்காது. அதனால தான் ப்ரொஃபஷ்னல் ஹிப்னோடைஸ்டெல்லாம் அவங்க ஹிப்னோடைஸ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு ஈவன் அவங்க மூக்கு கிட்ட ஒரு பாட்டிலில் வாட்டரை கொண்டு வந்து வச்சு இது பெப்பர்னு அவங்க சொன்னாலும் அவங்க தும்ம ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பூனைன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க பூனை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அவங்க ஹிப்னோடைஸ் பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் வெளியே இருக்கும். அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காது லாஜிக் வச்சு. அதுக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதுக்கு அதுதான் ட்ரூன்னு நினச்சி அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில விஷயங்களை உங்களால் பண்ண முடியாதுன்னு நீங்களே நம்புறனால உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ஆத்தர் சொல்கிற விஷயம் த 5 levels ஆஃப் செல்ஃப் டாக். அதாவது செல்ஃப் டாக்லேயே ஒரு 5 டைப் இருக்குன்னு சொல்கிறாரு ஆத்தர். மொதல் டைப் நெகட்டிவ் அக்செப்டன்ஸ், ஐ கான்ட், என்னால் முடியாது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான டைப். இந்த டைப் ஆஃப் செல்ஃப் டாக் பேசுகிறவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை பண்ண எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது, இதை செய்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, இந்த மாதிரியான சென்டென்சஸை தான் அவங்க அதிகமாக அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இதனால அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டும் அதையே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் அவனுக்கு மேக்ஸ் வராதுன்னு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டே இருந்தானா அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ண மாட்டான். ஏன்னா அவன் மைண்ட் ஆல்ரெடி அந்த தோல்வியை ஒத்துக்குச்சு. இதுக்கு காரணம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இவன் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு இருந்த இந்த சென்டென்சஸ். ரெண்டாவது டைப் ரெகக்னிஷன் ஆஃப் நீட், ஐ நீட் டு, நான் இதை பண்ணணும். இந்த டைப் செல்ஃப் டாக் பேசுறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கே தெரியும், ஆனால் அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ரொம்ப ஃபேட்டாக இருக்காருன்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்றது அவருக்கே தெரியும், ஆனால் அதுக்கு எந்த ஆக்ஷனும் அவர் எடுக்க மாட்டார். மூணாவது லெவல் டெசிஷன் டு சேஞ்ச், ஐ வில், நான் பண்ணுவேன். இந்த டைப் ஆஃப் செல்ஃப் டாக் பண்றவங்க அவங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு, அடுத்த மாசத்துல இருந்து நான் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவர் மொதல் ஸ்டெப்பா எவ்வளவு சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டுருவாரு. நாலாவது டைப் பெட்டர் செல்ஃப் டாக், ஐ ஆம், நான் இதுதான். இந்த மாதிரியான செல்ஃப் டாக் பேசுறவங்கனால அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை சூப்பராகவே ப்ரோக்ராம் பண்ண முடியும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவன், என்னால் இதை பண்ண முடியும், இந்த மாதிரி அவங்க கண்டினியூஸாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கனால அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டும் அதே நம்பி அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். கடைசி டைப் யூனிவர்சல் அஃபர்மேஷன், இட் இஸ், இதுதான். இந்த லெவல் செல்ஃப் டாக் பண்றவங்கனால லைஃப்பை பற்றியும் சக்ஸஸை பற்றியும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பாங்க. இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க.
ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ இந்த செல்ஃப் டாக்கை எப்படி ரீப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் வித் அவேர்னஸ். முதல்ல சில விஷயங்களை நம்ம நெகட்டிவா நினைக்கிறது தான் நம்மனால அந்த விஷயத்த பண்ண முடியாமே போறதுக்கான காரணம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். எப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு தோணுதோ அப்பயே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நீங்க கண்டினியூஸா நினைக்கணும். இப்படி கண்டினியூஸா நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தாலே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அது உங்களை ஒர்க் பண்ண வைக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ஸ்டெப், யூஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெகட்டிவான சென்டென்சஸ் எதையுமே நீங்க உங்களுக்குள்ள பேசாம எப்பவுமே பாசிட்டிவான ஒரு சென்டென்சஸை கண்டினியூஸா நீங்க பேசிக்கிட்டு இருந்தாலே உங்க மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரீப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது ஸ்டெப், விஷுவலைஸ். செல்ஃப் டாக் மட்டும் இல்லாம இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் நீங்க சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பயப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூ இருக்கு, அதை நினைச்சு உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரியும் அவங்க கேட்கிற கஷ்டமான கொஸ்டினுக்குலாம் நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் கொடுக்குற மாதிரியும் நினைச்சுக்கணும். இதனால உங்க பயம்லாம் படிப்படியா குறையும்னு சொல்றாரு ஆத்தர். நாலாவது ஸ்டெப், கன்சிஸ்டன்சி. முன்னாடி நம்ம பார்த்த இந்த 3 ஸ்டெப்பையும் கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ இந்த புக் சம்மரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.